வணக்கம், வெல்கம் டு ஜேகே பிளாஸ்டிக் சர்ஜன் சேனல். இன்றைக்கி மற்றொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். கழுத்து வலியும் அதற்கான தீர்வுகள் அப்படின்னு. ஸோ இந்த கழுத்து வலிக்கு காமனாக ரெண்டு ப்ராப்ளம் தான், செர்விக்கல் டிஸ்க் டிசீஸ் அண்ட் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். அப்படின்னா என்ன, அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன ட்ரீட்மெண்ட், எல்லாமே நான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இந்த கழுத்து வலி சின்ன வயசுலேருந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 60-70 வயசு வரைக்கும் எல்லா வயசுலேயும் வருது. ஸோ காமனாக சின்ன வயசில் ஒரு காமன் ப்ராப்ளம், ஏஜில் ஆனவங்களுக்கு ஒரு காமன் ப்ராப்ளம். சின்ன வயசில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி ஃபீல்டெலாம் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை நிறைய பேர் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்கவங்க நம்ம டூ வீலர் நிறைய ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு 20 வயசுலேருந்து 40 வயசில் இருக்கவங்களுக்கு வேறு ப்ராப்ளம். அதுக்கு பேர் செர்விக்கல் டிஸ்க் டிசீஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பைனல் கார்டு இருக்குது. அதாவது கடவுள் 32 எலும்பு கொடுத்துருக்காரு. ஸோ கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு 32 எலும்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 8 எலும்பு செர்விக்கல் ஸ்பைன், தென் thoracic ஸ்பைன், டார்சல் ஸ்பைன், கீழே லம்பார் ஸ்பைன். ஸோ இந்த செர்விக்கல் ஸ்பைன் ஃபஸ்ட்டு 8 எலும்பில் அதுக்கு இடையில எலும்புக்கு இடையில டிஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஜவ்வு மாதிரி இருக்குது. அந்த டிஸ்க்குன்றது எலும்புக்கு உள்ளேயே இருக்கணும் நார்மலாக இருக்கவங்களுக்கு. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் டூ வீலர் ஓட்டுறீங்க, ரொம்ப ஜெர்க் ஆகுது. திரும்ப திரும்ப அந்த ஜெர்க் ஆகும்போது உள்ளே இருக்க அந்த டிஸ்க்குன்றது வெளியே நரம்பு அழுத்த ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் செர்விக்கல் டிஸ்க் டிசீஸ். ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. இப்போது டூ வீலர் நிறையா ஓட்டுறவங்க, கம்ப்யூட்டரில் நிறைய நேரம், ஸோ 6 to 8 hours 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த டிஸ்க் ப்ராப்ளம் ரொம்ப காமன். அதுக்கப்புறம் வெயிட் தூக்குறவங்க, குனிஞ்சு நிமிந்து வெயிட் தூக்குறாங்க. அவங்களோட எபிலிட்டி, எனக்கு ஒரு அரை மணி நேரம் வேலை செய்ய முடியும், 3 மணி நேரம் திரும்ப வேலை செஞ்சுருந்தால் என்ன ஆகும், அந்த உள்ளே இருக்க ஜவ்வு வெளியே வரதே செய்யும். இதுக்கு பேர் செர்விக்கல் டிஸ்க் டிசீஸ் ஒன்று. இது ரொம்ப சின்ன வயசுலேயே காமன், 25 வயசு 30 வயசு 40 வயசு வரைக்கும். செகண்ட் ப்ராப்ளம் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னால் என்ன அர்த்தம்னா, இதே எலும்பு இடையில இருக்க ஜவ்வு கொஞ்சமாக ஏஜிங்னால தேஞ்சு போய் எலும்பு ஒன்று உரச ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். இது யூஸ்வலாக 45 வயசுலேருந்து 60 வயசு 70 வயசு வரைக்கும் இருக்கலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிசியலாஜிக்கல். எல்லாருக்குமே இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வர வாய்ப்பு இருக்குது. காமன் டிஸ் ஏஜிங், வயசானவங்களுக்கு வர்ற ப்ராப்ளம். ஸோ இது ரெண்டு தான் காமன் ப்ராப்ளம் கழுத்து வலிக்கு. இதுக்கு மேலேயும் வேறு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் தவிர செர்விக்கல் நெக் ப்ராப்ளம்ஸ், வேறு சில ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அன்காமன். ஸோ இது ரெண்டு மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டாலே நமக்கு போதும். சரி, இப்போ நம்ம செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் டயக்னோஸ் பண்ணியாச்சு. அதை எப்படி உறுதிப்படுத்தலாம், அதுக்கான சிம்டம்ஸ் என்ன? ஸோ சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு செர்விக்கல் ரெண்டு பக்கமும், கழுத்துக்கு ரெண்டு பக்கமும் டைட்டாக பிடிக்கும். அதுக்கு பேர் மசில் ஸ்பேசம் சொல்லுவோம். காலைல தூங்கி எந்திரிப்போம், கழுத்து இந்த பக்கம் திருப்ப முடியாது, ரெண்டு பக்கமே மசில்ஸ் டைட்டாக பிடிச்சிரும். அது ஏன் அப்படின்னா, அந்த நரம்பு அழுத்தினால சதையெல்லாம் பிடிச்சிக்குது. திட்ஸ் கால் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த நெக். கழுத்து ஸ்டிஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம். அந்த ஸ்டிஃப்னஸ் நம்ம ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அந்த இருக்க கழுத்து சைடில் பரவ ஆரம்பிக்கும். கழுத்து வழியாகவும் அப்புறம் ஷோல்டர் வழியாகவும். இப்போ நீங்கள் இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா ஆர்ம்ஸ்க்கு வரும், கடைசியில் விரல் நுனி வரைக்கும் வந்துடும். இந்த செர்விக்கல் டிஸ்க்லையும் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்லையும் ஆரம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரேடியேட் ஆகி கை விரல் வரைக்கும் வலிக்க ஆரம்பிச்சிடும். குடைச்சல் தாங்க முடியல, ரொம்ப சத்தம் போட்டே வருவாங்க. ஸோ அது ரொம்ப சிவியர் ஸ்டேஜு. இன்னும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா கை வலி தவிர விரல்லாம் மரத்து போயிடும். தட்ஸ் கால் நம்னஸ். கை விரல் மரத்து போயிடும். ஒரு பொசிஷனில் மரத்து போயிடும், இன்னொரு பொசிஷனில் ரிலாக்ஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் அது நரம்பு போய் அழுத்துறதுனால கையெல்லாம் மரத்து போயிடும். இன்னொன்று அதிகமாகிடுச்சுன்னா தலை சுற்றல். 3வது சிம்டம் தலை சுற்றல். நின்றுட்டே இருப்பாங்க, வாங்கி விழுந்துருவாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த நரம்பு போய் அழுத்தி மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை குறைக்கிறதுனால தலை சுற்றல் வரும். ஸோ இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், செர்விக்கல் டிஸ்க்னால 3 காமன் சிம்டம்ஸ் கழுத்து வலி, கழுத்து பிடிச்சிக்கிறது, கை மரத்து போகிறது, தலை சுற்றல். இது 3 டேஞ்சரஸ் சைன். மைல்டாக இருந்துச்சுன்னா வலி, அதுக்கப்புறம் ரேடியேட்டிங் பெயின், அதுக்கப்புறம் மரத்து போகிறது, தலை சுற்றல் வந்துடுதுன்னா உங்களுக்கு இந்த நோய் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். இம்மிடியேட்டாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம பார்த்து நின்றுட்டே இருப்பீங்க, உங்களை அறியாமல் கீழே விழுந்துருவீங்க, எலும்பெல்லாம் உடஞ்சி போயிடும், ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிரும். அதனால் தலை சுற்றல் உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சிடணும். சரி, இது சஸ்பெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை உறுதிப்படுத்தணும், இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னென்ன பண்ணலாம்னா 2 இன்வெஸ்டிகேஷன் தான். ஒன்று எக்ஸ்ரே செர்விக்கல் ஸ்பைன், கழுத்துக்கான எக்ஸ்ரே. நம்பர் 2 எம்ஆர்ஐ செர்விக்கல் ஸ்பைன்.
எம்ஆர்ஐன்றது ஸ்கேன். எக்ஸ்ரேல வந்து எலும்பு தேய்மானம் நல்லா தெரியும், எலும்பு விலகுனா நல்லா தெரியும், எலும்பு கடையில் ஜாயிண்ட் ஸ்பேஸ் நல்லா தெரியும். பட் அந்த எலும்பு கடையில் ஜவ்வு, நரம்பு அதெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேனில் தான் நல்லா தெரியும். அந்த டிஸ்க் ப்ராப்ளம்ன்றது எம்ஆர்ஐ ஸ்கேனில் தெரியும். ஸோ இந்த நெக் பெயின் வந்தாலே இந்த 2 இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா 3 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்பர் 1 மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், மருந்து மாத்திரையிலே சரி பண்ணலாம். நம்பர் 2 ஃபிசியோதெரப்பி இயன்முறை சிகிச்சைனால் பண்ணலாம். 3வது சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணுறது மாதிரி. ஸோ யாராருக்கும் மெடிசினில் ட்ரீட் பண்ணுறோம்னா நீங்கள் ஏர்லியராக வர்றீங்க, இப்போ கழுத்து லேசாக தான் ஒரு மாதிரி தேய்மானம் இருக்குது, லேசாக தான் செர்விக்கல் டிஸ்க் இருக்குது, நரம்பு அழுத்தம்லாம் அதிகமாக இல்லை, லைட்டாக அப்பப்போ வந்து போகிறது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். என்ன மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்? மசில் ரிலாக்ஸன் டேப்லெட்ஸ் இருக்குது. டேப்லெட் கொடுத்துட்டு டாக்டரை கொஞ்சம் நெக் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் சொல்லுவோம். அதாவது இந்த நெக் மேலே கீழே சைடில் அந்த ரொட்டேஷன் எக்ஸசைஸ், பேசிக் எக்ஸசைசஸ் இருக்குது. இந்த மெடிசின் போட்டுட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கனாவே ஏர்லி ஸ்டேஜில் இருந்தால் இது சரியாக போயிடும். கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் ஆச்சுன்னா மாத்திரை மருந்தில் கேட்காது. அப்புறம் ஃபிசியோதெரப்பி பண்ணுவோம். ஃபிசியோதெரப்பியில் வந்து ஐஎஃப்டின்னு சொல்லி இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பின்னு சொல்லி ஹெல்த்து கொஞ்சம் கீழ் தெரப்பி மாதிரி கொடுத்து ட்ராக்ஷன் போடுவாங்க. அதாவது வெயிட் மாதிரி போட்டு இழுப்பாங்க. அதுக்கு வந்து இன்டர்மிட்டன்ட் செர்விக்கல் ட்ராக்ஷன் மாத்திரைகள், எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி, அதாவது இதிலே குறைஞ்சி போயிடும். இதிலே குறைய மாட்டுது, நீங்கள் வந்து ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க. சில பேருக்கு 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். வலி வந்து குறையவே குறையாது. அந்த மாதிரி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த டிஸ்கெக்டமின்னு ஒரு ஆப்ரேஷன், மயக்க மருந்து கொடுத்து கழுத்தை ஓப்பன் பண்ணி கழுத்துக்கு இடையில் இருக்க அந்த ஜவ்வை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கு பேர் டிஸ்கெக்டமி அப்படின்னு பேர். அது சர்ஜரின்றது எல்லாருக்கும் தேவைப்படாது. ரொம்ப சிவியர் ஸ்டேஜாக இருந்தால் தான் சர்ஜரி தேவைப்படும். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் வலி சரியானா கூட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த எலும்பு ப்ராப்ளத்தை பண்ணி வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும்? வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட்டை குறைக்கணும், வாக்கிங் போகணும், டெய்லி ரெகுலராக அந்த நெக் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு ஃபிசியோதெரப்பி சொல்லிக் கொடுப்பாங்க, சில டாக்டர்ஸே சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த நெக் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸை நீங்கள் தொடர்ந்து லைஃப் லாங்காக பண்ணணும். சில பேருக்கு அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, அதனால் கூட இந்த தேய்மானங்கள் வரலாம். அப்படி இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். கம்ப்யூட்டரில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா 6 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காடுறீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். இப்படி போகிறது இப்படி பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். உங்கள் ஸ்க்ரீன் இதுக்கு முன்னாடி நேராக டைரெக்டாக இருக்கணும். கழுத்தோ இடுப்போ அந்த பக்கம் வளைஞ்சு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பொசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கன்னா 6 மணி நேரம் உட்காரும்போது அதே பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்கணும். ப்ளஸ் இன்பிட்வீன் ஒரு 2 hours 3 hours போகிறதால பிரேக் கொடுத்துக்கலாம். ஒரே பொசிஷனில் இருக்காமல் இடையில 2 hours 3 hours பிரேக் கொடுத்துக்கலாம். 2 வீலர் ஓட்டுறவங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போலாம் எங்கே பார்த்தாலும் ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ 2 வீலர் ஓட்டுறவங்க ரொம்ப ஜெர்க் இல்லாமல் மெதுவாக 40-50 கிலோமீட்டர்ஸில் ஓட்டணும். திருப்பி பள்ளம் மேடில் திரும்ப திரும்ப ஜெர்க் ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த டிஸ்க் ப்ராப்ளமும் சரி, செர்விக்கல் ஸ்பாண்டிலும் சரி, இதெல்லாம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிவிட்டு என்னென்ன காரணங்களாக வருதோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலைஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், பெருசாக ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. இதை மட்டும் இன்னும் உங்களுக்கு நிறைய விவரங்கள் வேணும் அப்படின்னா எம்எஸ்பி பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து காமிங்க, நம்ம டவுட்டுகளை நிவர்த்தி பண்ணலாம். இல்லை கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கமெண்ட்லாம் கொடுங்க, என்கொயரி கேளுங்க, நம்ம அதை நிவர்த்தி பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.